अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तरतराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दिगैकसिन्धो रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्मयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाह भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्वरं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिम्। காஞ்சி க்ஷேத்திரத்தினுடைய வைபவத்தை பறைசாற்றக்கூடிய இந்த காஞ்சி மகாத்மியம் பிரம்மாண்ட புராணத்தில் 32 அத்தியாயங்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 18 அத்தியாயம் பர்யந்தமாக நாம் அனுபவித்து இப்பொழுது 19வது அத்தியாயத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 19வது அத்தியாயத்தில் வந்த விஷயம் என்னன்னா, சின்ன காஞ்சியில் எம்பெருமான் எப்படியெல்லாம் கோவில் கொண்டிருக்கிறான் அப்படின்றத காட்டினத்துக்கு அப்புறம் இப்பொழுது பெரிய காஞ்சியில் உலகளந்த பெருமாள் தொடக்கமாக எத்தனை திவ்யதேசங்களில் தான் கோவில் கொண்டிருக்கிறானோ அந்த வைபவங்கள் எல்லாம் காட்ட ஆரம்பித்தார் நாரத பகவான் அம்பரீஷருக்கு. அந்த மாதிரி சொல்கிற ஒரு விதத்தில் முதல்ல பிருகுவினுடைய சரித்திரத்தை சொன்னார். ஏன்னா அந்த பிருகுவுக்காகத்தான் அத்தனை ரூபங்களை காட்டி கொடுத்துருக்கார் எம்பெருமான். அந்த சரித்திரத்தை பிருகுவினுடைய சரித்திரத்தை சொல்ல ஆரம்பித்தவர். அந்த பிருகு வாமனனை சேவிக்க வேணும் அப்படின்ற ஒரு ஆசையினாலே சத்யவிரத க்ஷேத்திரம் இந்த காஞ்சி க்ஷேத்திரத்தை அடைந்தார். அந்த வாமனனை சேவிக்கணும் இங்கேயே வந்தார்னா அதுவும் நாரத பகவான் அனுப்பிச்சுதான் வந்தார். மகாபலியினுடைய யஜ்ஞத்தில் வாமனன் ஆவிர்பவித்தான், திரிவிக்ரமனாக வளர்ந்தான். அந்த வாமனன் இன்னைக்கும் இங்கேயே நிற்கிறான். ஆனபடியால் இந்த சத்யவிரத க்ஷேத்திரத்தில் போய் சேவிக்க வேண்டியதுன்னு சொன்ன உடனே பிருகுமுனிவர் இங்கே வந்தார் அப்படின்றத சொல்லவே அம்பரீஷர் கேட்குறார், முதல்ல மகாபலி ஏன் இந்த யாகம் பண்ணார்? மகாபலிக்கு ஏதோ இந்த சேஷரூபமாக மேகரூபமாக இந்த மாதிரியாக பெருமாள் பலவிதமாக ரூபம் சேவை சாதிச்சிருக்கார் அப்படின்னு சொல்கிறீரே. இந்த ஊரகத்தான், நீரகத்தான், காரகத்தான், கார்வானத்தான் அப்படின்னு எல்லாம் சேவை சாதிச்சிருக்கான்றே. இதெல்லாம் எதனால? இந்த திரிவிக்ரமனாக வளர்ந்தபடி என்ன அப்படின்ற அந்த சரித்திரத்தை விஸ்தரமாக நமக்கு அருளி செய்ய வேணும் அப்படின்னு கேட்ட உடனே அந்த சரித்திரத்தை சொல்லிண்டே வரார். அந்த கட்டத்தில் மகாபலியினுடைய யக்னத்தை, அதாவது மகாபலியுடைய யக்னத்தில் வாமன பகவான் வாமன பெருமாள் தான் எப்படி 3 அடி மண்ணை யாச்சித்தார், திரிவிக்ரமனாக எப்படி வளர்ந்தார், 2 அடியால் மொத்தம் எல்லா லோகங்கள்லையும் எப்படி அளந்தார், அதுக்கப்புறம் மகாபலியை எப்படி பாத்தாளத்துக்கு தள்ளி அந்த பாத்தாளத்தில் மகாபலிக்கு வேண்டிய ஐஸ்வர்யங்களெல்லாம் கொடுத்து கல்பாந்த பரியந்தமாக ஆயசை கொடுத்து இங்கேயே ஆண்டிரு அப்படின்னு சந்தோஷமாக இரு அப்படின்னு அங்கே அனுகிரகிச்சு உன்னுடைய வாசலை நான் காத்து நிற்கிறேன் அப்படின்னு வாமனன் அந்த வாசலை காத்து நின்னார் அப்படின்ற பரியந்தமாக பார்த்தோம். அந்த இடத்துல பல வருஷங்கள் மகாபலி இந்த மாதிரி பெருமாளை வாமனனை சேவிச்சுண்டே தன்னுடைய வாழ்நாள் கழிச்சான். அது மேலுண்டான சரித்திர பாகம் அந்த வாமன சரித்திரம், அந்த மகாபலி வாமன சரித்திரத்துக்கும் இப்போ இந்த சத்யவிரத க்ஷேத்திரத்துக்கும் தொடர்பு சொல்லக்கூடிய இடம். அதான் சொல்றது, சகதாச்சித் பலிர் தேவம் பிரணம் யோவாச்ச வாமனம் தேவதேவ ஜெகநாதா ஜெகதாதார வாமன. ஒரு நாள் திடீர்னு மகாபலிக்கு தோணித்து, எம்பெருமானே வாமனனே உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள், பிரார்த்தனைன்னா. என்ன பிரார்த்தனை? வேற ஒன்றும் இல்லை, அன்னைக்கு என்னுடைய யஜ்ஞத்துக்கு தேவரீர் பொன்னடி சாத்தித்து நான் யஜ்ஞம் பண்ணுறச்சே நீர் வந்துட்டு 3 அடி மண்ணு கேட்டீர். நானும் ஜலதார பூர்வகமாக கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே கிடுகிடுன்னு திரிவிக்ரமாட்டம் வளர்ந்தீர். வளர்ந்த அந்த பீஷணமான ரூபத்தை பார்த்து, அந்த பயங்கரமான ரூபத்தை பார்த்து எனக்கு மூர்ச்சை வந்துடுத்து, மயங்கி வந்துட்டேன்.
உன்னுடைய அந்த ரூபத்தை பார்க்க முடியலையே, இப்போ நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்கேன். அந்த திரிவிக்ரமனா வளர்ந்த அந்த ரூபத்தை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா ஒரு கண்டிஷன் தான். பெருமாள் கேட்டார், என்ன கண்டிஷன்? திரிவிக்ரமனா நீ வளரணும், ஆனா அன்னைக்கு மாதிரி பயங்கரமா காட்டக்கூடாது. எனக்கு பிரியங்கரமா, எனக்கு மனசுக்கு ஹிதமாறபடி அந்த பெரிய ரூபத்தை நீ காட்டு அப்படின்னு கேட்க போறார். அதுதான், அதாவது மொத்தம் எல்லா ஸ்லோகங்களுடைய சாராம்சம் இதுதான். இதை காட்டுறது, தேவதேவ ஜெகநாதா ஜெகதாதார வாமனா தத்பிரசாதான் மயா லப்தம் ராஜ்யமாயுஷ்ச சாஸ்வதம். உன்னுடைய பிரசாதத்தால எனக்கு தீர்க்கமான ஆயுசு, இந்த ராஜ்யம் எல்லாம் கிடைச்சது. வை பிரசன்னே தேவேஷே சம்ஸ்திதே சவிதே மம கஸ்ய கரஸ்தம் ஏவ மன்யேகம் புருஷார்த்த சதுஷ்டயம். தேவரீரே என் முன்னாடி இப்படி நிக்கிறச்சே, எனக்கு கண் கூட இந்த தரிசனம் கொடுத்துட்டே இங்க நிக்கிறச்சே, என்னுடைய கரத்திலேயே இருக்கிற கையில நெல்லிக்கனியா நான் 4 புருஷார்த்தங்களையும் பெத்துட்டேன் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். தர்ம அர்த்த காம மோட்சங்கள் அத்தனையும் என் கை கரஸ்தமா இருக்கிறதுன்னு நினைச்சுக்கிறேன். ததாபித்வம் இமாம் வாஞ்சாம் குருமே யாம் பிரவீம்யகம் புராத்வான் திரஷ்டுகாமோகம் அயஜங் கிருதுபிஷதைஹி தத்ரத்வம் வாமனோபியேத்திய சுராணாம் ஹிதகாமியா. அப்படி இருந்தாலும், எத்தனை புருஷார்த்தங்கள் என் கை புகுந்திருந்தாலும், இப்போ புதுசா உன் கேட்க போறேன். என்னன்னா, அன்னைக்கு நான் உன்னை சேவிக்கணும் அப்படின்றபடியாலே இந்த யஜ்ஞத்தை பண்ணேன். 100 அஸ்வமேதங்களை பண்ணேன். அதை 99 புஷ்கர கஷேத்திரத்துல, ஒன்னும் இங்க சத்யவிரத கஷேத்திரத்துல இந்த மாதிரி வந்து இந்த யஜ்ஞத்தை பண்ணேனே, அந்த ஒரு அந்த யஜ்ஞத்துல நீர் வந்து இந்த சேவை சாதிச்சு. தத்ரத்துவம் வாமனோபியத்திய அசுராணம் ஹிதகாமியா. வாமனாக வந்து சுரர்களுக்கு, அதாவது தேவதைகளுக்கு எல்லாம் ஹிதத்தை பண்ணணுன்றபடியாலே 3 அடி மண்ணை கொண்டு திரிவிக்ரமனா வளர்ந்தி. மத்த சங்கிருஹ்ய வசுதா திரைவிக்ரமோ பவ மாதுகாமஸ்வ பாதேன வசுதாம் சாகராம்பராம் பவான் பிராச்சாதயத் சர்வான் ததா பாத தலையனகாம் அப்படின்னு அந்த தேவதைகளுடைய காரியத்தை பண்ணி கொடுக்கறதுக்காக நிலத்தை என் இடத்துல நான் வியாச்சி திரளியோ, உடனே இந்த திரிவிக்ரமனை வளர்ந்து அதை அளக்கணும். மானம் பண்றதுன்னா அளக்கிறது. அந்த மாதிரி அளக்கிறதுக்காக எல்லாத்தையும் திருவடி போட்டு மறைச்சுட்டி. அந்த மாதிரி பண்றச்சே தத்ராஹம் பீடித்தோ பூத்வா லக்ன பாததலாந்தரே சம்விக்ன ஹிருதயோ மூர்ச்சாம் அகமம் யாக்குலேந்திரியா. தேவரியுடைய திருவடிக்கு நடுவுல சிக்கிண்டு எனக்கு மூர்ச்சை வந்துருத்து. அதாவது அந்த திருவடி என் மேல பட்ட உடனே எனக்கு அந்த பயங்கரமா ரூபமா பார்த்து, அந்த திருவடி என் மேல பட்டதை பார்த்து எனக்கு மூர்ச்சை வந்துருத்து. ஆனபடியாலே சம்விக்ன ஹிருதயோ மூர்ச்சாம் அகமம் யாக்குலேந்திரியா பாத்தாளம் வா கதம் பிராப்தோ நஜானேகம் விமூர்ச்சிதா. அந்த மூர்ச்சை எனக்கு தெளியறதுக்குள்ள நான் பாத்தாளத்துல இருந்தேன். நான் இப்படி எங்க எப்போ வந்தேன் கூட தெரியாது, எப்படி வந்தேன் கூட தெரியாது எனக்கு. அந்த மாதிரி எனக்கு ஞானமே இல்லாத கடந்தேன். ஆனபடியாலே ததா தவைவ கிருபையா சஞ்ஞா பிராப்பிய சமுத்திதா அச்சிந்தயம் அகம் பூமியாக பாதாளம் கதமாகதா. அந்த இடத்துல உம்மால நான் எழுப்பப்பட்டேன். அந்த எழுந்ததுக்கு அப்புறம் நான் பாத்தாளத்துல இருந்ததை பார்த்துட்டு நான் பூமியில நான் இருந்தேன். நான் சத்தியவிரத கஷேத்திரத்துல நான் அதாவது இந்த புஷ்கர கஷேத்திரத்துல இந்த யாகங்கள் எல்லாம் மண் இருந்தேன். அந்த மாதிரி இந்த யாகங்கள் எல்லாம் மண் இருக்கிறச்சே திடீர்னு இங்க வந்தேன் அப்படின்னு நானே யோசனை பண்ணேன். அச்சிந்தயம் அகம் பூமியாக பாதாளம் கதமாகதா त्वन्मायैवेदम् इदमिति पुनर्निश्चित्य चेतसा त्वामेव संस्मरन् आसम् ஆச்சரியேன சம்பிருதா. உடனே தெரிஞ்சுட்டேன், எம்பெருமானே இது தேவரீருடைய மாயை, உன்னுடைய மாயை அப்படின்றது தெரிஞ்சுட்டேன். ஆனபடியாலே ஆச்சரியம் பட்டு உன்னை சேவிச்சுட்டே இருந்தேன். ஜம்பூத்வீபம் இதம் சர்வம் சசைல வனகாரணம் மாதுஸ்தவைக பாதஸ்ய நாலமாசீத் யதோ ஹரே அத்தஸ்தாத்ருஷ பாதாಢ்யம் ரூபம் தே கீதృశம் திதி தத்ரூபம் ததாரபிய திரஷ்டும் வாஞ்சதி மே மனஹ. அந்த ஜம்பூ தீபத்தெல்லாம் அளந்த, அது ஜம்பூ தீபம்ன்றது ரொம்ப பெருசு. அவருக்கு என்ன ஆசை, என்ன இந்த ஜம்பூ தீபத்தெல்லாம் ஒரு காலால அளந்தீர் அப்படின்றதே, அத்தனை பெரிய பாதை எப்படி இருக்கும் அப்படின்னு சேவிக்கிறதுக்கு எனக்கு ஆசை. ஆனபடியால இந்த ரூபத்தை நீர் காட்டணும் அப்படின்னு காட்டுற. தஸ்மாத் தவம் அத்ய பூயோபி ரூபம் திரைவிக்ரமம் பிரதர்ஷய ததா தேவ யதா துஷ்யேத் மனோமம திருஷ்ட்வா தே பரமம் ரூபம் அத்புதம் ரோமஹர்ஷனம் யதா பீதிர் நமே பூயாத் ததா தர்ஷிய வாமன. உன்னுடைய திரிவிக்ரம அவதாரத்தை, அந்த திரிவிக்ரம ரூபத்தை எனக்கு திரும்பி காட்டணுன்றதுதான் என்னுடைய பிரார்த்தனை. ஆனால் எனக்கு எப்படி பிரீத்தி உண்டாருதோ அந்த மாதிரி காட்டு, பீதி பயம் உண்டாரபடிக்கு காட்டாதே அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அதுக்கு பெருமாள் சிரிச்சு சொல்றாராம், ஏவ முக்தஸ்து பலினா வாமன பிரஹசன் நிவ பிரத்யுவாச்ச புனர்வாக்கியம் பலிம் வைரோச்சனிம் ததா.
இதை கேட்ட உடனே பெருமாள் சிரிப்பு வந்துருச்சு. திரிவிக்ரமனா காட்டுன்றார், ஆனா பயப்படுத்தாதுன்றார். அப்பூச்சி காட்டணுன்றார், ஆனா என்ன பயம் ஆக்கக்கூடாதுன்றார். இது எப்படி இருக்கு அப்படின்னு. ந சக்கியம் ஹி த்வயா ராஜன் திரஷ்டும் தத்ரூபம் அத்புதம் ரிஷபிச்சாபி கந்தர்வைர் தேவைரிபி சவாசவைஹி அஸ்வமேத சஹஸ்ரேண யதா யதா யஷ்டாசி கேசவம் தத்ரூப தர்சனே சக்தி ஸ்தவ பூயாத் ததா நிருபா. அதுக்கு பெருமாள் சொன்னார், மகாபலியே, என்னுடைய அந்த திவ்யமான ரூபத்தை உன்னால என்ன பார்க்க முடியாது. நீ மட்டும் இல்ல, கந்தர்வர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்கள், ரிஷிகள், யாரு இருக்காளோ, சித்தர்கள் யாரு இருந்தாலும் என்னுடைய ரூபத்தை சுலபத்துல பார்த்துட முடியாது. ஒரு பிரம்மா பார்த்தார், என்னுடைய திருவடியை அலம்பினார். மற்றபடி யாரும் பார்த்ததா சரித்திரமே கிடையாது. ஆனபடியால அதெல்லாம் சுலபத்துல வந்துடாது. பின்ன எப்படி பார்க்கணும்னா 1000 அஸ்வமேதம் பண்ணணும். பண்ணால் அதை பார்க்கறதுக்கு சக்தி உண்டாம். அது நீ பண்ணதுக்கெல்லாம் நான் காட்டிட மாட்டேன். நீ பண்ணால் பார்க்கறதுக்கு உண்டான சக்தி உண்டாருது, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றார் பெருமாள். அதை சொல்றாருங்க. ரிஷிபிஷாபி கந்தர்வை தேவைரிபி சவாசவைஹி அஸ்வமேத சஹஸ்ரேண யதா யஷ்டாசி கேசவம் தத்ரூப தர்சனே சக்தி தவ பூயாத் ததா நிருபா ததாபி கிருபயா துப்யம் தத்ரோபாயம் வதாம்யஹம் ஸ்ருத்வா து தமுபாயம் மே குருஷ்வ யதி ரோச்சதே. 1000 அஸ்வமேதம்னு உடனே மகாபலி ஒரு தடவை அப்படி பார்த்தார். 1000 ஒரு 100 பண்றதுக்குள்ளே எனக்கு போரும் ஆயிடுச்சு. இப்போ 1000 அப்படின்றீரே, அதுக்கு என்ன பண்றதுன்னா அதுக்கும் ஒரு உபாயத்தை சொல்றேன், உமக்கு பிடித்தால் அதை நீ கை கொள்ளும் அப்படின்றார். என்ன அதுன்னா அதை சொல்றார் அடுத்தது. எது ஏகைனேவ யஜ்ஞேன சுகிருதேன விதானதா சஹஸ்ரயஜ்ஞ பலதம் நிருணாம் பவதி பூதலே தத் தாதிருஷம் க்ஷேத்திரவரம் விஷ்ணு பிரீதிகரம் சுபம் அஸ்தி சத்யவிரதம் நாம ஸ்மரணாது முக்திதம் நிருணாம். திரும்பி அதே காரியம்தான். அதாவது ஒரு யஜ்ஞம் பண்ண இடத்துலயே 1000 யஜ்ஞங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சத்யவிரத கஷேத்திரம்ன்றது ஒன்று இருக்கு. அந்த இடத்துல போய் ஒரு அஸ்வமேதத்தை பண்ணோம், 1000 அஸ்வமேதங்களுக்கு சமானம். அந்த நீர் ஒரு அஸ்வமேதம் பண்ணாலே உங்களுக்கு அந்த சக்தி கிட்டும் அப்படின்னார். அஸ்தி சத்யவிரதம் நாம ஸ்மரணாது முக்திதம் நிருணாம் ஜம்பூத்வீபே மகாபுண்யே மேரோ தட்சிணதோ கிரேஹே தத்ராஸ்தே பாரதே கண்டே காஞ்சி நாம மகாபுரி. இந்த பாரத கஷேத்திரத்துல மேருக்கு தட்சிண பாகத்துல அந்த காஞ்சி க்ஷேத்திரம் அப்படின்ற ஒரு பெரிய க்ஷேத்திரம் இருக்கிறது, மகாபுரி, அதாவது பெரிய பட்டணம் ஒன்று இருக்கிறது. தத்ர கத்வாஸ்வமேதேன துவம் ஏகேன யஜாச்சுதம் தேன திரைவிக்ரமம் ரூபம் திரக்ஷசித்வம் ந சம்சயா. அந்த இடத்துல போய் ஒரே ஒரு அஸ்வமேதத்தை பண்ணு, 1000 அஸ்வமேதங்களுக்கு சமானம். அங்க நீ அந்த திரிவிக்ரமாவதார பார்த்துடலாம் அப்படின்னார். தேன திரைவிக்ரமம் ரூபம் திரக்ஷசித்வம் ந சம்சயா இது தஸ்ய வசஸ்ருத்வா பலிஹி பரமஹிருஷ்டதீஹி தமேவ பிரார்த்தயாமாச தத்ர யாஜயித்தும் ஹரி. இதெல்லாம் கேட்ட உடனே பரம சந்தோஷம் பலிக்கு. ஆஹா, ஒரு அஸ்வமேதம் பண்ணாலே சேவை சாட்சி திருவிக்கிர பெருமாள் ரொம்ப சந்தோஷம். ஆனால் அப்படின்னா ஆனால்னாலே பெருமாள் என்னன்னு சொல்றார். ஆனால் நீர் தான் வந்து அந்த யஜ்ஞத்தையும் பண்ணி வைக்கணும். இது எப்படி இருக்கு? வாமனன் திரிவிக்ரமாவதாரத்தை காட்டணுமா, அதை காட்டுறதுக்கு இவர் அஸ்வமேதம் பண்ணணுமா. அந்த அஸ்வமேதம் பண்ணி வைக்கிற வேற யாருன்னா வாமனன் வந்து பண்ணி வைக்கணும். அவரே சேவை சாதிக்கிறதுக்கு அவரே ஒரு யாஜகனா வந்து பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேட்கிறார். துவமேவ பிரார்த்தயாமாச தத்ர யாஜயித்தும் ஹரிம் நஜானே தேவ காஞ்சீம் வா க்ஷேத்திரம் வா புக்தி முக்திதம் துவமேவ தத்ர நீத்வா மாம் காஞ்சீம் தர்சய புண்ணியதாம் துவமேவ யாஜகோ பூத்வா மகம் உத்தர்த்துமர்ஹசி யதாஹம் லப்தகாமஸ்யாம் ததா குரு தயாமயி. எம்பெருமானே, என் பேர்ல தயை பண்ணு, என் பேர்ல கருணையை காட்டு. எனக்கு காஞ்சின்றது எங்க இருக்குன்னு தெரியாது, எனக்கு சத்யவிரத க்ஷேத்திரம் எதுன்னு தெரியாது, அந்த முக்தி கொடுக்குற க்ஷேத்திரம் எதுன்னு தெரியாது. ஆனபடியாலே நீரே நாங்கள் அழிச்சும் போகணும். அழிச்சும் போனதுக்கு அப்புறம் அஸ்வமேதம் எனக்கு பண்ண தெரியாது, நீரே அந்த அஸ்வமேதத்தை பண்ணி வைக்கணும். கடைசியில என்ன ஆகும்னா நீரே அந்த சேவையும் சாதியும். தப்பி தவறி யாரானும் ஒரு பரிகாரம் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்வான். உடனே என்ன சொல்லுவான், சரி அவ்வளோதானே, ஒரு ஹோமம் பண்ணு தானே, நீரே வரும் உட்காரும், உங்கள் வீட்லேயும் அந்த ஹோமம் பண்ணுவேன், நீரே அந்த ஹோமம் பண்ணி வைக்கணும், நீரே சம்பாரங்களும் கொண்டணும், எல்லாத்தையும் நீரே பண்ணணும். கடைசியில் பழத்தை மட்டும் நான் பெற்றுட்டு போகணும் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த மகாபலி கேட்குறேன். அது கொஞ்சம் அதாவது பக்தியோட கேட்குறார். மகாபலி கேட்குறார், நீரே வந்து எனக்கு காஞ்சி கழிச்சும் போகணும், எனக்கு பாத்தாளத்தினா காஞ்சி எந்த திக்கில் இருக்குன்னு கூட தெரியாது. ஆனபடியாலே இந்த லோகத்தினா நீர் தான் இந்த காஞ்சி கழிச்சும் போகணும். ரெண்டாவது, அந்த காஞ்சியில் நீர் தான் மகம்னா அந்த யஜ்ஞம், அந்த யஜ்ஞத்தை நீர் தான் வளர்த்து கொடுக்கணும், அது மேலே நீரை திரிவிக்கிரமான சேவை சாதிக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே, என் பேரில் அந்த தயை பண்ணு அப்படின்னு கேட்ட உடனே, இது சம்பிரார்த்திதஸ்தேன வலினா வாமனோஹரிஹி தமுவாச்ச புனர்வாக்கியம் அர்த்தசித்த கரம்பலேஹே. உடனே வாமனன் பார்த்தார், எல்லா விதத்தாலையும் என்னையே பத்தி இருக்கிறான் இந்த மகாபலி, ஆனபடியாலே இவன் காரியம் பண்ணி கொடுக்க வேண்டியதுதான்
அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு வார்த்தை சொல்றார். காரயிஷ்யாமி தே யஜ்ஞம் சேத்ரே சத்யவிரதேதுனா நயாமி துவாம் இதோ ராஜன் நிமேஷே நைவ பூதலம். யோசனை பண்ணாத, உன்னை நானே காஞ்சி க்ஷேத்திரத்துக்கு அழிச்சும் போறேன். ஒரு நிமேஷத்துலன்னா கண் நிமைக்கிற நேரத்தில் உன்னை அங்கே காஞ்சி சேர்த்துடுறேன். அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. அதே சொல்லி சர்வை ரிஷிகணை சார்த்தம் ரித்விக்பிஸ் சபுரோஹிதைஹி மான் ஸ்பிருஷத்வம் கரேணாஷு கதா மீலிதலோச்சனஹா. இங்கே இருக்கிற ரிஷிகள் எல்லாம் சேர்த்துண்டு எல்லாரையும் காஞ்சி க்ஷேத்திரத்தில் சேர்த்துடுறேன். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று என்னன்னா, எல்லாரும் கையை கோத்து பிடிச்சுக்கோ. மகாபலி நீ என்னுடைய கையை பிடிச்சிக்கோ, எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க, எல்லாரும் கண்ணை மூடி என் கையை பிடிச்சிக்கோங்க, அடுத்த க்ஷணம் காஞ்சியில் சேர்த்துடுறேன்னு பெருமாள் அதை சொல்கிறார். பிராபயிஷ்யாமி வஹ் காஞ்சிம் தத்யதத்வம் அதந்திரிதாக இது தத்வச்சனம் ஸ்ருத்வா பலிஹி பரமஹிருஷ்டதீஹி ரித்விக்பிர் மந்திரிபிः சர்வைः சஹிதஸ்தத்புரோஹிதைஹி தேவம் பஸ்பர்ஷஹஸ்தேன வாமனம் நீலிதேக்ஷணஹா. இதை சொன்ன உடனே மகாபலிக்கு அவ்வளோ ஆனந்தம். ஆஹா, இவ்வளோ சுலபமாக என்ன அழிச்சும் போயிடுறார் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு எல்லாரும் கூட்டார். எல்லா ரித்துகளெல்லாம் கூட்டார், ரிஷிகளெல்லாம் கூட்டார், தன்னுடைய பரிஜனங்களெல்லாம் கூட்டார். எல்லாரும் பிடிச்சிக்கோங்கன்னார். தான் போய் பெருமாளுடைய கையை பிடிச்சுட்டார். இந்த பிடிச்ச உடனே காவிய புரோஹிதஸ்தேஷாம் தேஷாம் ஆச்சாரியோ பிரம்ம வித்தமஹ ஜரக்காருஷ்ட பிரம்ம ரிஷிஹி அஷ்டாவக்ரஷ்ட பூசுரஹா. எத்தனை ரிஷிகளெல்லாம் வந்து சேர்ந்தாங்க அந்த வாமனனோட அப்படின்னு அங்கே காட்டுற காவியன். அதே மாதிரி ஜரத்காரு, அஷ்டாவக்ரன், அப்படி பல பேர். சதஞ்ச காபிலேயானாம் பிராமணானாம் மகாத்மனாம் ஏதே சான்யேச்ச விப்ரேந்திராக பஸ்பசுஹு வாமனங் கரைஹி அப்படின்னு இத்தனை ரிஷிகள் எல்லாம் வந்து அந்த வாமனுடைய கையை பிடிச்சுண்டா. மகாபலியும் அந்த வாமனுடைய கரத்தை பிடிச்சுண்டா. மீதாட்சேஷு சர்வேஷு பகவான் வாமனோஹரிஹி ஸ்வயம் சேஷாக்கிருதிர் அபூத் தீர்க்கபிருஷ்டோ பயங்கரஹ. இவா எல்லாம் கண்ணை மூடினாலோ இல்லையோ தன்னுடைய ஆதிசேஷ அவதாரத்தை எடுத்தாராம் பெருமாள். பெரிய நாகம், மகாபிருஷ்டா அப்படின்னா பெரிய அந்த பணாமண்டலங்கள் எல்லாம் விரிச்சா எத்தனை புரிசா இருக்கும் அந்த மாதிரியான பெரிய ரூபத்தை எடுத்துட்டார் பெருமாள். தீர்க்கபிருஷ்டோ பயங்கரஹ भिन्दन् निश्वासवातेन धरां वेगात् रसातलात् बिलं अत्यद्भुतं कृत्वा पुच्छाग्रेण उपगृह्यतान्. இவர்களெல்லாம் இருந்தாலும் இல்லையா, வாமனனா அந்த ரூபத்தோட இருக்கிறச்சே கையை பிடிச்சுட்டு இருந்தான். அவன் திடீர்னு சேஷாக்கிருத்தியா மாறினாரோ இல்லையா, அப்போ பாம்புக்கு எங்க கை ஒன்றும் இல்லை, தன்னுடைய வாலில் எல்லாரும் பிடிச்சி வச்சுட்டு இருந்தாராம் பெருமாள். அந்த பாம்பு தன்னுடைய வாலில் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டு இருந்தார். தன்னுடைய பயங்கரமான பெரிய ஒரு மகத்தான அந்த சேஷாக்கிருத்தியை கொண்டு தன்னுடைய நிஸ்வாசம், அதாவது மூச்சு காத்து விடுறதுலையே இந்த மொத்தம் பூமியை பொழந்துட்டார். ரசாத்தலத்தின்னா பூமியை பொழந்து அங்கே ஒரு பிலத்தை உண்டாக்கி ஒரு விவரத்தை உண்டாக்கி அது இன்னும் வெளியில் வந்துட்டார். அதை காட்டுறதுங்க. தத்வை சேஷாக்கிருத் அதாவது பிலம் அத்தியுதம் கிருத்வா புச்சாகிரேண உபகிருஹ்யதான் பிராகாது பிலன தேனைவ க்ஷணாத்து சத்தியம் பிரதம் கிலா. அந்த ஒரு க்ஷணத்துல ஒரு நிஸ்வாசம்னா மூச்சு விடுறது, அந்த மூச்சு விட்ட வேகத்துக்கு அது அப்படியே பொழுதுன்னு போச்சு. அந்த பிலத்துன்னா வெளியில வந்துட்டார் பெருமாள். எல்லாரையும் கூட்டுண்டு அந்த க்ஷணத்திலேயே வெளியில வந்துட்டார் சத்தியவிரத கஷேத்திரத்துல நின்று. தத்வை சேஷபிலம் காஞ்சியா வாமனாட்சம் பூதலே. அதுக்கு தான் சேஷபிலம் வாமன பிலம் அப்படின்னு பேர். இது எங்கே இருக்கிறது சுவாமின்னா, அதோ ஊரகத்தான் அப்படின்னு காட்டுறோமே அந்த இடத்துல தான் இருக்காரு. தத்வை சேஷபிலம் காஞ்சியா வாமனாட்சம் பூதலே தத சர்வான் சமுத்ஸ்ருஜ்ய புச்சாகிரேண வேஷ்டிதான் சேஷாக்காரோ ஹரிஸ்தத்ர வாமனச்ச அபவத் புனः. அந்த மாதிரி எல்லாரையும் அவங்க கொண்டு விட்டுட்டு தன்னுடைய வாலில் அவளை பிடிச்சிட்டு இருந்தாலும் அவளை விட்டுட்டு தன்னுடைய சேஷ ரூபத்தை மறைச்சுண்டு தான் வாமனா திரும்பி நின்றுட்டார் பெருமாள் அந்த கை. அப்போ அந்த அந்த இடத்துல எல்லாரையும் விட்டுட்டு சத்தியவிரதத்தில் எல்லாரையும் விட்டுட்டு தன்னுடைய சேஷாக்கிருத்தியை விட்டுட்டு தான் திரும்பி வாமன ரூபனாவே நின்றுட்டார். ஒரு ரூபமா வாமனன் நிற்கிறார், இன்னொரு மறு ரூபமா தான் சேஷாக்கிருத்தியா வந்தாரோ அந்த சேஷாக்கிருத்தியும் பக்கத்துல வச்சுட்டு நிற்கிறார். அந்த சேஷாக்கிருத்தியை பக்கத்துல வச்சு சேஷாக்காரோ ஹரிஸ்தத்ர வாமனச்ச அபவத் புனः உவாச்ச ச பலிம் வீக்ஷ்ய சர்ஷிசங்கம் ரித்விஜம் தானவேந்திர மகாபாக பஷ்யோன்மீலய லோச்சனே இயமேவ புரி காஞ்சி முக்திதா பிரம்ம நிர்மிதா. கண்ணை திறந்து பாரு மகாபலியே, இதுதான் காஞ்சி க்ஷேத்திரம். ரிஷிகளே பாருங்கோ, இதுதான் காஞ்சி க்ஷேத்திரம். கேவல ஸ்மரண மாத்திரத்தாலே முக்தியை கொடுக்கக்கூடிய க்ஷேத்திரம், புண்ணியமான க்ஷேத்திரம். இதுதான் பிரம்மாவாலே நிர்மிதமான க்ஷேத்திரம். இது தஸ்ய வசஸ்ருத்வா வாமனஸ்ய மகாத்மனः
நேத்ரான் உன்மீலியதே சர்வே காஞ்சியும் ததுஷு அத்புதாம். இந்த வார்த்தை கேட்ட உடனே எல்லாரும் இந்த கண்ணை திறந்து இந்த அற்புதமான காஞ்சி க்ஷேத்திரத்தை பார்த்தார்கள். அந்த பார்த்த உடனே வயம் க்ஷணாதிக பிராத்தாக பாத்தாளாத் பகுயோஜனாத் கிருபயா கில தேவஸ்ய வாமனஸ்ய மகாத்மனः இது சம்ஹிருஷ்ட மனச சர்வே பஷ்யந்தி தாம்புரி. ஒரு க்ஷணத்துல பாத்தாளத்தினா இந்த சத்யவிரத க்ஷேத்திரம் பரியந்தமா 7 லோகங்கள் தாண்டி வந்திருக்கோமே, என்ன ஆச்சரியம், இந்த வாமனனுடைய கிருபை எப்பேற்பட்டது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு இந்த காஞ்சியை எல்லாரும் கண்கூட பார்த்தா. சேஷோ பிலஸ்ய வாயவ்ய சமீபே பூதலேன்றுப போகேன கோஷ்டகீகிருத்தியா ஞவசத் காமதோன்றுனாம் அப்படின்னு அந்த சேஷாக்கிருதியில வந்த பெருமாளும் பக்கத்துல ஒரு பிலத்தினுடைய வாயவ்யத்திலேயே சமீபத்திலேயே அங்க ஒரு போகேன கோஷ்டகீகிருத்தியா அப்படின்னு தன்னுடைய பணங்களால அங்க ஒரு இடத்தை உண்டாக்கி, கோஷ்டகம்னாக்கா ஒரு சின்ன இடம், அது நிக்கிறதுக்கு ஒரு இடம், அந்த மாதிரியான ஒரு இடத்தை பண்ணிட்டு ஞவசத் காமதோன்றுனாம். இன்னைக்கும் அந்த ஊரகத்தான பாக்குறச்ச பெருமாள் இப்படி நேர உலகளந்த பெருமாள் நிற்பாருன்னா ஒரு கோஷ்டத்துல தான் உள்ளே இருப்பார் ஆதிசேஷன். அந்த கோஷ்டகத்தை பண்ணி அங்க நின்னார் பெருமாள். சதம் சமுத்வீக்ஷ பலிம் பலிஹி மகாந்தம் சர்ப்பமுத்பணம் கோஷ்டகீகிருத்திய வசுதாம் திஷ்டந்தம் விலபார்ஸ்வதா விஸ்மயாவிஷ்ட ஹிருதயா பரிவப்ரட்ச வாமனம். அந்த மாதிரி இந்த வாமனன் எல்லாம் பார்த்து எல்லாம் காஞ்சியை பாருன்னு உடனே அப்படி இப்படி சுத்தி பாக்குறச்சே பக்கத்துல கோஷ்டகத்தோட அந்த பெரிய திறந்த இந்த பணங்களோட இந்த ஆதிசேஷன் அந்த சேஷாக்கிருத்தியோட நிக்கிறச்சே இந்த மகாபலிக்கு ஆச்சரியமாச்சு. இது யாரு, இந்த மாதிரி நிக்கிற இந்த பாம்பு யார், இது எதுக்கு இந்த நிக்கிறது அப்படின்னு கேட்டார். விஸ்மயாவிஷ்ட ஹிருதயா பரிவப்ரட்ச வாமனம் கோயம் சர்ப்பஹ மகாபாக திருஷ்யத்தை அத்புத தர்சனஹ த்வத்சமீப கதோ ஹ்யேஷஹ தம் அமாச்சக்ஷம் ஆவன. உன்னுடைய பக்கத்திலேயே நிக்கிற இந்த பெரிய சர்ப்பம் யார், ரொம்ப ஆச்சரியமான சேவை சாதிக்கிறது இந்த சர்ப்பம், சாமானியமான சர்ப்பம் ஆட்ட தெரியலையே, ரொம்ப ஆச்சரியமான சர்ப்பமா இருக்கிறது, இது என்ன விசேஷம் அப்படின்னு சொன்ன உடனே வாமன சொல்றார். ஸ்ருணுராஜம் பிரவக்ஷாமி யோவா சர்ப்போ யமத்புதஹ அயம் நாராயணோ தேவஹ பரமாத்மா சனாதனஹ. வெளியில வாங்க, வெளியில வாங்க, வெளியில வாங்க. ஸ்ருணுராஜம் பிரவக்ஷாமி யோவா சர்ப்போ யமத்புதஹ அயம் நாராயணோ தேவஹ பரமாத்மா சனாதனஹ. ராஜாவே கேள், மகாபலியே கேள், இவர் வேற யாரோ இல்லை, இந்த சர்ப்பம் வேற யாரோ இல்லை, சாக்ஷாத் நாராயணன், அதாவது நானே தான் இந்த சர்ப்பம் அப்படின்னு காட்டுறார். துவயா சம்பூஜித பூர்வம் கிருதுபிஹி பூரி தட்சிணைஹி கிருபயா துவயி விஸ்வேஷோ ரக்ஷிதும் துவாம் உபாகதஹ. நீர் இந்த முன்னாடி இந்த கிரத்துகள் எல்லாம், அதாவது அந்த முன்னாடி அஸ்வமேதங்கள் எல்லாம் 100 பண்ணியிருக்கிறா இல்லையோ, அந்த 99 அங்கெல்லாம் மன்னார் அப்படின்னு எல்லாம் பார்த்தோமே புஷ்கரத்துல, அந்த மாதிரி அந்த கிரத்துக்களாலே அந்த பூரி தட்சிணங்கள் எல்லாம் கொடுத்து நீர் பண்ணபடியாலே உன்னுடைய பேர்ல கிருபையோட வந்து நின்ன பெருமாள். கிருபையா துவயி விஸ்வேஷா ரக்ஷிதும் துவாம் உபாகதஹ. ஆனபடியாலே இனிமேல் நடக்கிற ஒரு விஷயத்துக்கு உன்னை ரட்சிக்கிறதுக்காகவே இந்த அவதாரத்தை எடுத்திருக்கிறது பெருமாள், ஆதிசேஷ அவதாரத்தை எடுத்திருக்கிறது. அத அப்படி சொல்லி அனேன கில பாத்தாளாத்ரி துவம் இஹோர்த்வம் உபாகதஹ அஸ்மாத் பிலான் மயா சார்த்தம் சர்வை ரிஷிகணைரபி. இந்த சேஷாக்கிருத்தியோட தான் நீங்கள் எல்லாம் வந்து இங்க சேர்ந்ததே, இந்த சேஷாக்கிருத்தியோட பெருமாள் வந்து இங்க சேர்த்திருக்கார், இந்த நானும் இந்த ரூபத்தோட இங்க வந்து சேர்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சர்வகாம பிரதோன்றுனாம் அயமேவ சனாதனஹ சர்வான் மனோகதான் காமான் தவ தாத்தும் ஹி கேவலம். இந்த ரூபத்தோட இனிமே இங்க நிக்க போறது, இந்த சேஷ ரூபத்தோட நிக்க போறது இந்த பெருமாள் எப்பவுமே வர்றவர்களுக்கு எல்லாம் தாங்கள் கேட்ட அபீஷ்டங்கள் எல்லாம் கொடுக்கிற பெருமாளா நிப்பர் அப்படின்னு அந்த வரத்தை கொடுக்கிறார். சர்வகாம பிரதோன்றுனாம் அயமேவ சனாதனஹ சர்வான் மனோகதான் காமான்னு தவ தாத்தும் ஹி கேவலம். உன்னுடைய மனோரதத்தையும் கொடுக்கறதுக்குன்னே வந்திருக்கிற பெருமாள். எப்படி சுவாமின்னா அதை மேல சொல்றார். ஹந்தும் ச தவ யஜ்ஞானு இந்திராதீன் ஆததாயினஹ தஸ்ய பிரியதமே க்ஷேத்ரே த்வாம் அயம் கோப்துமாகதஹ. பலியை எப்படி ரட்சிக்க போறார்னா, இப்போ அஸ்வமேதம் பண்ணணுமோ இல்லையோ, இந்த சத்யவிரத காஞ்சியில வந்து ஒரு அஸ்வமேதத்தை பண்ணு சொல்லியிருக்கார். இந்த அஸ்வமேதத்தை பண்ணால் எங்க 100வது முடிஞ்சுடுறதோ அப்படின்னு இந்திரன் திரும்பி வந்து நலிய போறா. இந்திரன் திரும்பி வந்து அதை கெடுக்க பார்க்கிறா. அந்த இடத்துல இந்திராதி தேவதைகள் இன்னுமே ரட்சிச்சு கொடுக்கறதுக்கு இந்த சேஷாக்கிருதி எடுத்திருக்கார் பெருமாள். பலியும் ஒரு பக்தனா இல்லையோ, அவனை எப்படி விட்டு கொடுப்பார் பெருமாள்? அதை விட்டா கொடுக்க மாட்டார். தேவதைகளே வந்தாலும் தேவதைகள் இன்னும் உன்னை ரட்சிச்சு கொடுக்குற யோசனை வேண்டாம், அதுக்காக தான் இந்த சேஷாக்கிருதி அப்படின்னு தான் காட்டினார். ஹந்தும் சதவ யஜ்ஞான் இந்திராதீன் ஆததாயினஹ தஸ்ய பிரியதமே க்ஷேத்ரே த்வாம் அயம் கோப்துமாகதஹ தஸ்மாத் த்வம் அஸ்வமேதஸ்ய தீக்ஷாம் கிருத்வா விதானதஹ அத்யைவ துரகம் சாபி க்ஷிப்ரம் மோக்தும் இஹார்ஹசி. ஆனபடியாலே இன்னைக்கே நீ அந்த அஸ்வமேதத்தை ஆரம்பிச்சுடு, இன்னைக்கே அந்த குதிரையை நீ கட்ட அவிழ்த்து அனுப்பிச்சுடு,
அது எல்லா இடத்துலையும் சுற்றணும், ஒரு வருஷ காலம் சுற்றணும், அதுக்கு பொழுது வேணும், அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அத்யைவ துரகம் சாபி க்ஷிப்ரம் மோக்து மிஹாரசி துவம் அனேன சகாகேன சேஷேன அத்புத தேஜசா அஸ்வானுயாத்ரான் தரசா கர்த்துமர்ஹசி சாம்பிரதம் அஹம் அத்ரைவ திஷ்டாமி யாவது ஆகவனம் தவா இத்தியாதிஷ்டோ பகவதா வாமனேன பலிஸ்ததா அப்படின்னு அவர் வாமனன் சொல்றார். இந்த ஆதிசேஷாக்கிருத்தியோட இருக்கிற அந்த பெருமாள் உன்னோட வருவர், இந்த ஆதிசேஷாக்கிருத்தியோட உன் கூட வருவர். நீ போன இடங்கள் எல்லாம் உனக்கு எந்த தடங்கள் உண்டாரதோ எல்லாத்தையும் நீக்கி கொடுக்கறதுக்குன்னு இந்த ரூபம் உன் கூட வரும், இந்த சர்ப்பம் உன் கூட வரும். நான் இந்த வாமன ரூபத்தோட இங்கேயே நிற்கிறேன், நீ திரும்பி வர்ற வரைக்கும் இந்த க்ஷேத்திரத்தை காத்துன்னு நான் நிற்கிறேன், போயிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே தொமனேன சகாகேன அதாவது இத்தியாதிஷ்டோ பகவதா வாமனேன பலிஸ்ததா பிரவிஷ்ய தீக்ஷாம் விதிவத் முமோச்ச அஸ்வமஞ்சசா தஸ்யாஸ்வச்சர்யா மஹதி பபூவாத்புத தர்சன சேஷோனுயாத்ராம் அஸ்வஸ்ய சகார பலினா சஹ ததः பிராச்சீம் திசங்கத்வா க்ஷேத்ராத் சத்யபிரதாத் பகிஹி. இந்த மாதிரி அந்த பெருமாளாலே ஆணையிட்டப்பட்டவன் அந்த மகாபலி உடனே தீட்சையை கொண்டு அந்த அஸ்வத்தை தான் விட்டான். அது அப்படியே சுற்றுற இடத்துல சத்யபிரதத்தினும் வெளியில போச்சு. அந்த கிழக்கே போற இடத்துல அந்த இடத்துல தத்திர தீரே சமுத்திரஸ்ய வேதிங்கிருத்வா விதானத்தா நாராயணன் சமுத்திஷ மகாந்தம் பலிம் ஆச்சரத்து அது அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஒரு யக்னத்தை வளர்த்தான். அந்த மகாபலி பெருமாளை குறித்து அந்த யக்னத்தை வளர்த்தான். அந்த மாதிரி போற இடங்கள் எல்லாமே விஜயத்தை சாதிச்சுட்டே வந்தான். குத்வா செய்வாஜ்ய ஹோமேன ரித்விக்பி பிராமணை சக பிரயோ தட்சிணாமாஷாம் அனுசருத்திய ஹயந்ததः ஏவம் கிரமேண ராஜேந்திர திச சர்வா பரிபிரமன் ஆயயோ வத்சரஸ்யாந்தே க்ஷேத்திரம் சத்யவிரதம் பலிஹி. இந்த மாதிரி கிழக்கே போனா அங்க விஜயத்தை ஸ்தாபிச்சான், தெற்கே வந்தா அங்க விஜயம், மேற்கே போனா அங்க விஜயம், வடக்கே போனா அங்க விஜயம், எல்லாத்தையும் சுத்திட்டு திரும்பி சத்யவிரத க்ஷேத்திரத்துக்கே வந்து சேர்ந்தான். காஞ்சிக்கே ஒரு வருஷம் கழிச்சு வந்து சேர்ந்தான். சேஷோபி ஜித்வா பதிவீர்ய திருப்தான் ஸ்துரங்கமம் ஹந்து உபாகதான் சுரானே விஜித்ய சக்கரம் ச விதீபயன் ஜகத் பணா சஹசிரோத்தித ரத்னகாந்திபிஹி. தன்னுடைய 1000 பணங்களாலே வந்த அந்த ரத்ன காந்திகளாலே எல்லா லோகத்தையும் சுட்டரிக்கிற அளவுக்கு அந்த காந்தியை உடைத்தான அந்த பணங்களாலே அந்த எம்பெருமான் சேஷாக்கிருத்தியோட இருந்த இந்த எம்பெருமான் ஊரகத்தான் தேவதைகள் எல்லாம் நிரசனம் பண்ணி பலியை நீ தொடக்கூடாது அப்படின்னு எல்லாரும் தள்ளி தான் பலியை ரட்சிச்சு கொடுத்தார். விதூய விக்னாஸ் துரகானுயானே விநிர்மிதான் வஜ்ரதரேண ரோஷாத் புனச்ச சத்யவிரதமேத்ய காஞ்சீம் பிரவேசயத்தைத்ய பதிம்மஹ பிரஹர்ஷாத் அப்படின்னு திரும்பவும் அந்த பலியை ரட்சிச்சுண்டு சத்யவிரத க்ஷேத்திரம் காஞ்சிக்கே திரும்பி கொண்டு சேர்த்துட்டார் பெருமாள். ஸ்வயஞ்ச போகேன பலான் சமந்தான் ஆக்ரோஷம் ஆவேஷ்ய முராரி ருத்பணः தத்ரைவ காஞ்சாம் அவசத் சமீபே விலஸ்ய பார்ஷ்வே கில பூர்வதட்சிணே. இந்த மாதிரி பலி வந்து சேர்ந்து அவன் அந்த யக்னத்தை பண்றச்சே இவரும் அந்த பிலத்துக்கு பக்கத்திலேயே தான் அந்த கோஷ்டகத்திலேயே இருந்து சேவை சாதித்தார் ஊரகத்தான் அப்படின்னு பெயர் கொண்டு. ஏவம் ஹிராஜன் கமலாபதிர் ஹரிஹி சேஷாக்கிருதிஸ்தத்ர பபூவ காஞ்சியா தத் தர்சனம் சர்வ சமர்த்திதம் ரிணாம் பாபாபஹம் புண்ணியபலப்பிரதம் ச அப்படின்னு இப்படிதான் சேஷாக்கிருதி ஊரகத்தான் அவதரித்த விதம். எம்பெருமான் வாமனனா வந்தார், ஊரகத்தான முதல்ல இங்க சேவை சாதித்தான். பெரிய காஞ்சியில முதல்ல சேவை சாதிச்ச பெருமாள் யாருன்னா ஊரகத்தான். அதை இங்க காட்டுறது. இந்த மாதிரி இந்த ஊரகம்னாக்க பாம்பு, அந்த பாம்பு வடிவத்துல தான் நின்னான் அப்படின்னு அந்த கதையை சொல்லி அத்தோட இந்த 19வது அத்தியாயம் முடியறது. அது மேல 20 அத்தியாயத்துல மேல்கொண்டு அவன் யக்னத்தை எப்படி பண்ணா, முடிக்கிறச்சே எத்தனை பெருமாள் ரூபத்துல சேவை சாதிச்சார் அப்படின்றதெல்லாம் மேல சொல்றார். அதெல்லாம் நாளைக்கு சாயங்காலம் முடியாம போயிடுமோ என்னவோ, ஏன்னா இங்க யுகாதி கொண்டாட்டங்கள் எல்லாம் இருக்கும். உண்டானா உண்டு, இல்லைன்னா நாளானிக்கு பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.